ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க பேட்டை முதிப்பு. கோயம்புத்தூரில் ஜாதி கலவரம் களை போட்டிருக்காங்க. ஒரு ஆள் செத்து போனாக்கா அது உங்கள் வீட்லையே தூக்க மாட்டுக்கே ஏதாவது செத்து எது வேணாலும் செஞ்சுக்கோ. என்ன அதுக்குன்னு சொல்லிட்டு நீ முஸ்லீமை தாக்குற மாதிரி முஸ்லீமை வேணாம், புரியுதா? நீ எதுவாக இருந்தாலும் நீ முஸ்லீம்கிட்டே நீ பிரச்சனை வளர்க்குற. யாரோ ஒருத்தர் ஆள் செத்து போனாக்கா அது முஸ்லீம் தான் காரணமா? நீங்களாம் சாவடிச்சிடுறங்க, அதுக்கு முஸ்லீம் காரணம்? தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க, இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டான் அப்புறமேட்டு. ஆமாம், அவங்க ஜாதி கலவரம் சொல்லிட்டு இருக்கிற கடையெல்லாம் அடித்து உடைக்கிறங்களே. உங்கள் கடையெல்லாம் அடித்து நாங்கள் உடைச்சாக்கா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நாங்கள் உடைச்சா அதுக்கு என்ன பதில்? எங்களுக்கும் உடைக்க தெரியும், புரியுதுங்களா? அதனால பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் ரொம்ப துள்ளாதுங்க, புரியுதுங்களா? ரொம்ப துள்ளாத. நாங்கள் துள்ள ஆரம்பித்தாலும் நீங்கள் தாங்க மாட்டேங்க. ஆர்எஸ்காரன் எனக்கு வாயில் நல்லா வருது. என்ன ஜாதி கலவரம் பண்ணுறீங்களே, சரி கலவரம் பண்ணுறீங்க, சரி ஓகே. இருந்துக்கிட்டு நீங்கள் மசூதியில் கல்லெடுத்து அடிக்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கங்க? இடம் தெரியாமல் போயிடுவாய், புரியுதா? அடிக்கிற இடமும் தெரியாது, புதைக்கிற இடமும் தெரியாது. என்ன இந்த பிரச்சனை வேணாம். நீங்க உண்டு, நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு, நாங்க போயிட்டு இருக்கோம். வீணா பிரச்சனை வளர்க்குறங்க, இது சரியில்லை. ஆகுனா பஸ்ஸை கொளுத்துறது, மக்களை போட்டு அடிக்கிறது, என்ன நினச்சிட்டு இருக்கங்க? என்ன நாங்கள் துள்ளணுமா? ரொம்ப ஓவராக துள்ளாதுங்கண்ணா. நாங்கள் துள்ளணுமா நீங்கள் தாங்க மாட்டேங்க. என்ன இவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம் அவங்கள அப்படின்னு நினைக்கிறாங்களா? வேணாம், நல்லா வாயில் வருது, பேச வச்சிடாதுங்க.